கடந்த ஞாயிற்றுக்கிழமை உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்திருக்கு. அதில் 5க்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அங்கே உள்ள பள்ளிவாசலுக்கு அதிகாரிகளோட ஆய்வு மேற்கொள்ள வழக்கறிஞர்கள் கொண்ட குழு ஆய்வு மேற்கொள்ள போயிருக்காங்க. அதில் ஏற்பட்ட கலவரத்தில் தான் இந்த 5 பேர் இறந்துருக்காங்க. எதனால் அந்த மசூதிக்கு ஆய்வு செய்ய போனாங்க, என்ன உத்தரப்பிரதேசம் நடந்துட்டு இருக்கு, யார் அந்த 5 பேரை சுட்டு கொண்டாங்கன்றது தான் நம்மளுடைய சேனலில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபீனிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் ஃபீனிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் என்ற ஒரு பகுதியில் ஷாஹி ஜும்மா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இயங்கிட்டு வருது. அந்த பள்ளிவாசலில் திடீர்னு நவம்பர் 16ஆம் தேதி அங்கே உள்ள ஒரு விஷ்ணு கோயிலினுடைய தலைவரும் அப்புறம் இன்னொரு வழக்கறிஞரும் சேர்ந்து அங்கே உள்ள உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்றாங்க. என்ன வழக்குன்னு சொன்னால், அந்த ஷாஹி ஜும்மா மஸ்ஜித்தில் விஷ்ணுவனுடைய கோயில் இடிக்கப்பட்டு தான் அங்கே இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கு. அங்கே சொன்ன வேதங்கள் சொன்ன அடிப்படையில் அங்கே கல்கி அவதாரம் உருவாகுன்ற மாதிரியான முன் வச்சு வழக்கை அங்கே தொடர்ந்துருக்காங்க. 16ஆம் தேதி காலையில் அந்த வழக்கு தொடரப்படுது. அந்த வழக்கு தொடரப்பட்ட அன்னைக்கு ஈவினிங்கே, அதாவது சாயங்காலமே அந்த உத்தரவு நீதிமன்றத்தின் உத்தரவு அந்த நீங்கள் போய் அங்கே அங்கே உள்ள இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அங்கே அந்த அதுக்கான கோயிலுக்கான ஏதாவது இருக்கான்றதை ஆய்வு மேற்கொள்ள போகிறாங்க. மொதவாட்டி போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக ஆய்வுலாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. 2வது வாட்டி ஆய்வு மேற்கொள்ள அங்கே போகும்போது தான் இந்த கலவரம் ஏற்பட்டு அங்கே 5க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. கரெக்டான புள்ளி விவரமாக எந்த ஒரு அறிவிப்புமே வரல, இத்தனை பேர் தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லி. ஒரு சில சேனலில் 8 பேருன்றாங்க, ஒரு சில சேனலில் 3 பேர், ஒரு சில சேனலில் 4 பேர். ஆக மொத்தத்தில் இறந்தவங்களோட எண்ணிக்கை 5க்கும் மேலே தான் இருக்குது, 5 கீழே கிடையாது. அப்படின்னும் போது அந்த ஷாஹி ஜும்மா பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1500 வருடங்களுக்கு முன்னாடியே பாபர் காலத்தில் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அங்கே கல்கி என்ற ஒரு விஷ்ணுவனுடைய ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை இதில் கொண்டு வராங்க. தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறது மக்களாகிய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே போல தான் பாபர் மசூதியினுடைய விஷயத்தை நம்ம பார்க்கணும். இன்னும் அடுத்த மாதம் டிசம்பர் 6 வர இருக்குது. 1992 பாபர் பள்ளிவாசலில் பட்டப்பகலில் ரத யாத்திரைன்ற ஒரு பேரில் ரத்த யாத்திரை நடத்தி மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு பிற்பாடு அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த ராமர் கோயில் வந்துருச்சாங்க. அதே சமயத்தில் 2019 இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளிவாசல் அதே போல் கோயில் அங்கே கோயில் இருந்ததுன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்றாங்க. ஞானவாபி பள்ளிவாசலுடைய வழக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஞானவாபி பள்ளிவாசலை அந்த வழக்காடக்கூடிய அந்த வழக்கறிஞர் இருக்கார் தெரியுமா, அவர் தான் இந்த வழக்கை இங்கே எப்படி அங்கே வழக்கு அவர் வாதாடுறாரோ அதே போல் இங்கே நடக்கக்கூடிய வழக்கையும் அவர் தான் போட்டிருக்காரு, அவர் தான் வாதாடுறாரு. அப்படின்னும் போது தெளிவாக அரசாங்கம் எப்போ 1990களிலேயே 1992 பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அப்போ காங்கிரஸ் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்தியாவில் எந்த வழிபாட்டு தலங்களையுமே இடிக்கக்கூடாது, அந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் 1991 1991 அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் கீழே அந்த சட்டம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த சட்டத்தினுடைய சரத்து என்னன்னு சொன்னால், 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு வழிபாட்டு தலம் அங்கே இருக்குன்னு சொன்னால் அது பள்ளிவாசலாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், இல்லை தேவாலயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சுதந்திரத்திற்கு பிற்பாடு அது எப்படி இருக்கோ அதே தன்மையோடு அது இயங்கிட்டு போகலாம். மேபி அங்கே பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல கோயில் இருக்கலாம், அல்லது கோயில் இருக்கிற இடத்துல பள்ளிவாசல் இருக்கலாம், அல்லது தேவாலயம் இருக்கிற கோயிலும் மசூதி எதுவாக இருந்தாலும் சுதந்திரத்துக்கு பிற்பாடு 1947க்கு அப்புறம் அது எப்படி இருக்கோ அதே தன்மையோடு இயங்கலான்ற அந்த ஒரு சட்டம் தான் 1991 பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட், வழிபாட்டு தலங்களை காக்கக்கூடிய அந்த சட்டம். அந்த சட்டத்தில் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொன்னால், அதில் பாபர் மசூதியினுடைய வழக்கு மட்டும் அதில் இதாகாது.
மீதி பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வழக்கம் வந்து கொண்டு வராங்க. அதனால தான் அந்த பாபர் மசூதி வழக்கு மட்டும் அதில் வராதுன்னு சொல்லி இப்போ தொடர்ச்சியாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து இந்தியாவில் உருவாக்கியிருக்கு. இதே போல தான் பாபர் மசூதியினுடைய வழக்கை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதே மாதிரி தான் அங்கே வந்து பூட்டியிருந்த பள்ளிவாசலை உடைச்சி அங்கே சிலைகளை வைத்து அங்கே வந்து மக்களை வந்து வழிபாட வச்சு அதுக்கு போய் வழிபடுறதுக்கு எங்களுக்கு இது தாங்கன்னு சொல்லி போகும்போது தான் மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்து ரத யாத்திரை என்ற பேரில் ரத்த யாத்திரையை நடத்தினாங்க. அதே போல் ஞானவாபி பள்ளிவாசலுடைய பிரச்சனை நீங்கள் பார்க்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் வந்து அந்த ஒழுன்னு சொல்லக்கூடிய அவங்க சுத்தம் செய்யக்கூடிய அந்த நீர் இருக்கக்கூடிய அந்த தொட்டியில் வந்து சிவன் போன்ற அந்த இது இருக்குது, அதனால் அது வந்து சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி ஞானவாபி பள்ளிவாசலில் சொல்கிறாங்க. இப்போ அதே போல் சிவனுடைய அவதாரமாக சொல்லக்கூடிய விஷ்ணு கல்கின்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரம் வந்து அங்கே தான் இப்போ வந்து எடுக்க போகுதுன்னு சொல்லி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வந்து முஸ்லீம்கள் வாயை திறந்தாலே முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதி என்பது அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. குறிப்பாக அந்த புல்டோசர்னுடைய அந்த கலாச்சாரம் முஸ்லீம் வீடுகளாக பார்த்து தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து இடிச்சிருக்கிறதாக வந்து தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உத்தரப்பிரதேசம் மட்டுமல்ல, பாஜக எங்கெல்லாம் இருக்கிறதோ, பாஜக எந்தெந்த மாநிலத்திலாம் ஆளுதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த மாதிரி பள்ளிவாசல்களில் இந்த மாதிரி வந்து அவங்க குறி வச்சு இந்த மாதிரி பண்ணுறது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஏன்னு சொன்னால் பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் வந்து தெளிவாக சொல்லிடுச்சு. 1947 அப்புறம் எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அந்த இடத்துல இயங்கலாம்னு சொல்லி அந்த சட்டம் சொன்னதுக்கப்புறமும் அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் இன்றைக்கி வந்து அந்த இடத்துல சர்ச் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல கோயில் இருக்குன்றதுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ணி இப்போ அதாவது வந்து சமர்ப்பிக்க போகிறாங்க. இப்போ பாபர் மசூதி இழந்துட்டு முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு பதில் சொல்லணும். பாபர் மசூதி வழக்கில் என்ன சொன்னாங்க? பாபர் மசூதி வழக்கில் சொல்லப்பட்ட தீர்ப்பை கேட்டால் அந்த இடம் முஸ்லீம்களோட இடம் தான். அங்கே பாபர் வந்து எந்த கோயிலையுமே இடிச்சிட்டு கட்டலை, அது பள்ளிவாசல் தான். ஆனால் அதிகப்படியான இந்துக்கள், பெரும்பான்மையான இந்துக்கள் நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்கு இது பண்ணுறோம், பாபர் மசூதிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 2 ஏக்கரில் நிலம் கொடுக்கணும்னாங்க. இந்த மாதிரி தீர்ப்பு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? இடித்தவங்களுக்கும் எந்த தண்டனையும் கிடையாது. அத்வானி, உமா பாரதி இந்த மாதிரி போன்ற பிஜேபியினுடைய தலைவர்களுக்கும் எந்த விதமான தண்டனைகள் அவங்களையும் வந்து இந்த வழக்குலேருந்து விடுதலை செஞ்சுட்டாங்க. இப்போ இந்த 5 பேர் 5க்கும் மேற்பட்டவர்களை கொன்றது யாருன்னு காவல்துறை தரப்பு கேட்கும்போது காவல்துறை சொல்லுது நாங்கள் அது யாரும் சுடலை, யார் சுட்டாங்கன்னு தெரிலன்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் சொல்கிறார் காவல்துறை தான் துப்பாக்கி சூடு நடத்தி 5க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது தெரில. நாளாக 5ன்றது 6, 7, 8ஆக இன்றைக்கு போய் கொண்டு இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் தான் 1500 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட பள்ளிவாசலை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவாகக்கூடிய இந்த பிஜேபி வந்து அது கோயிலாக கெட்டுவதற்கு ஈர்ப்பதற்கு தயாராக இருக்குன்றது தான் இது நிதர்சனமான உண்மை. இதை வந்து மக்கள் மத்தியில் நம்ம சொல்லணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான். ஏன்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது, ஆனால் எந்த மாநிலங்கள்லையுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நடக்காது. தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இப்படி இருக்குன்னு சொன்னால் பாஜக ஆளாத மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடிச்சி இந்த மாதிரி விஷயங்களை ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையில் சித்தாந்தங்களை கொண்டு வரணுன்றது தான் அவங்களுடைய முழுமையான நோக்கமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவை உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமைகளை பாதுகாக்கணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம்.